ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 2 மாதம் கழித்து ஹாங்காங் கிளம்பிட்டோம். 12 நாள் டூரு. இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஈவினிங் கிளம்பி நைட்டு 8 மணிக்கு நம்ம ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து விடிய கிளம்புற 6 மணிக்கு ஹாங்காங் போயிடுவோம். ஹாங்காங் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம அங்கே உள்ள ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு அப்போதைக்கு தகவல் அனுப்புகிறேன். மீண்டும் உங்களை ஹாங்காங்கில் சந்திக்கிறேன். பாய். ஏர் இண்டியா ஃப்ளைட்டு, இது டெல்லி ஏர்போர்ட்டு. நம்ம அங்கே அந்த லான்ச்சில் சாப்பிட்டது அங்கே 25 ரூபா தான். சரக்குலேருந்து எல்லாமே கொடுப்பானுங்க. ஏன்னா விடியாமல் 4 மணி ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டில் ஹாங்காங் ஏர்போர்ட் வந்தாச்சு. அதில் எலக்ட்ரிக் ட்ரெயினும் இருக்குது, மெட்ரோ ட்ரெயினும் இருக்குது. நல்லா வசதியாக ஃபுல்லாக நல்லா பெரிய இதில் இந்த ஆக்டோபஸ் கார்டுன்றது மிக முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக திருப்பி விவரம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல அருமையான மாடி பஸ்ஸு நம்ம ஏர்போர்ட்லேருந்து அந்த நம்ம இறங்க வேண்டிய இடமான அந்த சிம்சாப்ஸை அந்த இடம், அந்த ஒரு பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த இடம் காட்டுறேன். நான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே நீங்கள் அதுக்கு முன்னாடியே டிக்கெட் போடுறப்ப ப்ரீ அரைவல் விசா, அதாவது ப்ரீ அரைவல் முன்னாடி வர்றதுக்கு பர்மிஷன் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணாக்க அது நமக்கு கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த டிக்கெட்டோடு சேர்த்து அதை வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம இறங்குறப்ப ஏர்போர்ட்டில் இறங்குறப்ப முதல்ல விசாவும் இந்த இதுதான் கேட்பாங்க. இப்போ நான் வந்தப்போ வேறு ஒன்று அதை பார்த்தாங்க. அப்போல்லாம் வேறு எங்கெங்கே போகிறீங்கன்னாப்புல அப்போல்லாம் 2-3 இடம்லாம் சொன்னேன். அப்போல்லாம் சரி ஓகேன்னு சொல்லி சீல் அடித்து உள்ளார அனுப்பிச்சிட்டான். வெளியே நல்ல பெரிய ஏர்போர்ட்டு. அந்த பக்கத்தில் அருவி, நயகரா ஃபால்ஸ் மாதிரி அருவி விட்டுற மாதிரி சாம்சங்கில் வச்சுருக்கான். நல்லா அருமையாக இருக்குது. அந்த இது பார்த்திங்கனாக்கா டிஜிட்டல் டிஸ்பிளேயில் வச்சுருக்கான். நல்லா பெருசாக இருக்குது. இந்த அரைவல் சமைக்கணும். வெளியில் வந்தீங்கன்னாக்கா நமக்கு பஸ்ஸே இருக்குது 21A முக்கியமாக. அதாவது சிட்டி சென்டர். நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயும் போகலாம். எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனாக்கா முதல்ல இந்த இதை தெரிஞ்சுங்க. நம்ம இதே பார்த்திங்கனாக்கா ஹாங்காங் டாலர், இந்த நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஹாங்காங் டாலர் 10 ரூபா அப்படி வச்சுக்கோங்க. 10 ரூபாய்க்கு இருந்தால் இப்போ ட்ரெயினில் போனாக்கா ட்ரெயின் அந்த இது உள்ளாரியே இருக்குது, ஏர்போர்ட்டு உள்ளாரியே இருக்குது. ஆக்டோபஸ் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அதை மூலம் வாங்கிக்கலாம். அதில் வச்சிங்கன்னா ட்ரெயின், ஃபெரி, பஸ்ஸு எங்கே வேணாலும் போகலாம். அதுக்கு ரேட்டு $200. நம்ம ஊருக்கு 2000. அதில் $50 காசு டெபாசிட் மாரி வச்சுருப்பாங்க. 1500 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ கார்டு தீர்ந்து போகுதோ அப்போ நம்ம அந்த ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு வருஷ பிரகாரம் தான் ஏறணும். ஏறிட்டு நம்ம நேரம் இப்போ நம்ம தங்கியிருக்கிற நம்ம சிம்சாப்ஸில் அந்த இடத்துல தங்கியிருக்கோம். நாங்கள் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் $100 1000 ரூபா. அதே பஸ்ஸில்னாக்கா $60 600 ரூபா தான். இந்த தடவை 1.5 மணி நேரம் பயணம் இருக்கும். அப்படியே 2 பக்கமாக இதை சுற்றி பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கே நம்ம மாடி பஸ் இருக்குன்னா மாடியிலும் சரி கீழேயும் சரி முன்னாடி நமக்கு முன்னாடி எந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்குது, அடுத்த ஊர் என்னன்றது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதே சமயத்தில் நம்ம டிஸ்பிளேவும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அருமையாக இருக்கும். அங்கே நம்ம இதில் போகிறப்ப நம்ம தமிழ் ஆளுங்க கூட 2-3 பேரை பார்த்தோம். அதில் அவங்க அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்களாம். இது பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க ரிலேஷன் யாரையோ சென்டாக பண்ணிவிட்டு நம்ம கூட வந்தாப்புல. லேசாக மழை தூர ஆரம்பிச்சு. அப்படியே 2 பக்கம் மலைகள் தான். நம்ம பார்க்க வேண்டிய நிறைய இடத்துல இது
ஒரு இடம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் டிஸ்னிலேண்டு. இது இங்கேருந்து நம்ம போகிற வரையிலே ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர்லேயே இருக்குது டிஸ்னிலேண்டு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பெட்டியோடு வந்து, ஏன்னா இது வந்து கொஞ்சம் அவுட்ரு, ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்குது, பாக்கி இடத்தோட வந்து நம்ம அவுட்ரு. அதில் சில பேர் டிஸ்னிலேண்டுலேயே இறங்கி அங்கே பேக்கேஜ் வைக்கிறதுக்கெலாம் இடம் இருக்குது. அங்கே வச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் போல் கிளம்பி அந்த இதுக்கு சிட்டி சென்டர் போயிடுறாங்க. நம்ம அப்படி செய்யலாம், ஏன்னா நம்ம இங்கே நிறைய நாள் தங்குறதுனால பொறுமையாக பார்த்துக்கலாங்க. இது இப்போ அண்டர் கிரவுண்டில் போயிட்டுருக்குது. எப்படி கட்டிக்கலாம் பாருங்கள், சூப்பராக சிட்டி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இதாங்க நிறைய ப்ரோக்ராமாக இருக்குது. சொல்கிறவங்களுக்கு ஒன்று மாடி பஸ்ஸில் நான் மேலே உட்காந்துருக்கேன். அதான் ஃப்ரண்ட்டில் அப்படியே பார்த்து வரேன். அந்த மழை பெஞ்சாலும் வெளிச்சத்தில் அடிக்கடி இதே தெரிய மாட்டேங்குது. அதில் நம்ம வந்து இப்போ இந்த சிம்ஷா ஸ்ரீ அப்படின்னு அதான் மெயினான இடம் அங்கே அது பின்னாடி உங்களுக்கு அந்த விவரங்கள்லாம் சொல்கிறேன். நம்ம அப்படியே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம போய் ஹாஸ்டலில் தங்கிட்டு, இப்போ நம்ம காம்பரேட் ஃப்ளைட் வந்ததுனால வந்து 9 நாள் 12 மணி போல் போயிடுவோம். ஹாஸ்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு பேக்லாம் போட்டுட்டு அப்புறம்லாம் அங்கே பக்கத்தில் என்னென்ன இடங்கள் இருக்கின்றத வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். இதில் டாலரை நம்ம இங்கேருந்து எடுத்து பிடிக்கினா நமக்கு வசதியாக இருக்கும், மணி சேஞ்ச் பண்ணுறது. ஏர்போர்ட்டில் எப்போதுமே ஜாஸ்தி தான் ரேட்டு. ஜாஸ்தினாக்கா நம்ம ரேட்டுக்கு ஜாஸ்தி, கம்மியாக ஒரு $50 $500 $1000 மாற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆக்டோபஸ் கார்டு வாங்கணும். அதெல்லாம் வந்து $200 நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு $100 போல் நம்ம இது மாற்றிக்கிட்டாக்கா சரியாக இருக்கும். அதை மாற்றிக்கிட்டு அப்புறம்லாம் இங்கேருந்து நம்ம பஸ்ஸுக்கும் இதுக்கும் சரியாக இருக்கும். முடிச்சுக்கிட்டு நம்ம நேராக இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி பேசுகிறேன். மக்களே, இதான் டெம்பிள் ஸ்ட்ரீட். எல்லாம் இங்கே எல்லா வகை உணவும் கிடைக்கும். கடை மணி எக்ஸ்சேஞ்ச் இது நீட்டாக இருக்குது. எல்லா வித சாப்பாடும் கிடைக்கும். Turkish and cafe. இங்கே ஒரு பானிபூரி கடை, வணக்காமா நேபாளி ரெஸ்டாரண்ட், நேபாளி இந்தியன் குசின், நம்ம ஒரு பான்பூரி. சப்பாத்தி, சமோசா, ஃப்ரைட் ரைஸு, $350, பீஃப் கவாப்பு $100, பிரியாணி $400.
டெம்பிள் ஸ்ட்ரீட். டெம்பிள் ஸ்ட்ரீட் டெம்பிள் ஸ்ட்ரீட் நம்ம இப்போ கிளம்புற மத்தியானம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நம்ம வந்து பாங்காக் அப்படின்னு ஒரு இடத்துல தங்கிடுவோம். அது அப்படின்னாக்கா நம்ம அண்ணா சாலை, மவுண்ட் ரோடில் உள்ள அண்ணா சாலை மாதிரி நம்ம இது ஏர்போர்ட்டில் இருந்தீங்கன்னா முதல்ல வந்து மாங்காக், அப்புறமா இன்னொரு ஊர், அடுத்து வந்து சிம்சாம்சுய், 4 ஊர் இருக்கும். சிம்சாம்சுய் தான் மெயினான இடம். அது அதெல்லாம் வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இடமா பார்க்குறதுக்கு அந்த மாங்காங்கில் தான் முன்னாடி ரூம் போட்டிருந்தது. எப்போ மாதிரி அகோடாவில் தான் booking.comல போட்டிருந்தது. அது நம்ம இருக்க அந்த ரோடு ஃபுல்லாகவே நாதன் ரோடு தான். இங்கேருந்து நம்ம தங்கியிருந்தது வந்து கல்ச்சுரல் கிராஸ் பேட் அப்படின்னு அல்ஹாம்ரா பில்டிங், ஜோர்டான். நம்ம தங்கியிருந்தது ஜோர்டானில் ஃபஸ்ட்டு. அதில் தான் அந்த ஜோர்டானுக்கு பேக் சைடு நம்ம அந்த தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு பின்னாடி உள்ளது தான் அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டு. அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா கடைகளும் சாப்பாடு அதை பற்றி எல்லாம் சாப்பாடு இதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல இது பேகு எல்லாம் பெரிய பெரிய ஸ்டோரும் இருக்குது. ரோட்டு கடைகள் இருக்குது. ரோட்டு கடைகள் வந்து பெரும்பாலும் வந்து சாயங்கால டயத்தில் தான் நல்லா இல்லை பாருங்கள், ரோட்லேயே அப்படியே அங்கங்கே படம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க, அந்த இதுக்குள்ளார அவங்க டென்ட்டு போட்டுருவாங்க. இல்லை பெர்மனெண்ட் கடைகளும் இருக்குது. அதுக்கு பின்னாடி உள்ள கட்டடங்கள் உள்ள கட்டடம் இது வந்து எப்போனா நம்ம இது பண்ணிக்கலாம், டிஸ்பேண்டில் பண்ணிக்கிற மாதிரி கடைகள், பேகு கடை, அது இது விலையெல்லாம் ஆவரேஜாக இருக்குதுன்னு வச்சுங்க. நம்ம எல்லாம் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். போகிறப்ப தான் நம்ம ஜாமான்லாம் வாங்கணும். இப்போ ஒன்றும் ஜாமான் வாங்குற மாதிரி இல்லை. ஆனால் எல்லா பெட்டி கிட்டி எல்லாமே இருக்குது. இங்கே நம்ம தங்கிட்டு நாளைக்கு தான் இங்கேருந்து நம்ம பக்கத்தில் இந்த மாங்காங் தாண்டி நடந்தே போகலாம். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். 2 பக்கமும் கடை வீதி தான். ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே போகலாம். நாளைக்கு இன்றைக்கி விவகாரத்தை முடிச்சுட்டு நாளைக்கு தான் போகணும். இப்போ சாயங்காலம் டைம் ஆக போகுது. ஒரு காப்பி ஏபியை குடிச்சிட்டு, காப்பிலாம் பார்த்திங்கன்னா $7 70 அது நம்ம ஊருக்கு ஓகே தான். என்ன பண்ணுறது, வெளியூர் வந்தாக்கா ரேட்டெலாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப ஓவர் ரேட்டு சாப்பிட்றாரு. நம்ம வந்து பட்ஜெட்டு ட்ராவலர் இருக்கிறனால வந்து வரைஞ்சி ரோட்டு கடையிலேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த காசு வந்து நம்ம இங்கே வந்தோன்னா இந்த ரோடு நாதன் ரோடுன்னு சரி, எங்கேயும் சரி, டெம்பிள் ஸ்ட்ரீட்டில் எக்கச்சக்கமான டாலர் இது மாற்றுறது இருக்குது. ஒவ்வொரு இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டோட வந்து இங்கே வந்து நம்ம இதுக்கு வந்து டாலருக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தி கொடுப்பாப்புல. ஒரு 15 ஹாங்காங் டாலரு, அதாவது $150, $200, $250. அது ஒவ்வொரு நாளை பொறுத்து, ஒவ்வொரு நாள் நம்ம ரேட்டை பொறுத்து அது இறங்கும். இது அந்த ரோடு 2 பக்கமுமே இருக்குது. மணி எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. நம்ம வேண்டிய அளவு வந்து மணி எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு என்ன மாற்றி சாப்பாடு கார்டு ஏற்கனவே நம்ம வாங்கியாச்சு. சாப்பாடு விற்கிறோம் பார்த்துக்கணும். சாப்பாடு என்ன மீறி போனாக்கா நைட்டுக்கு நம்ம இட்லி தோசை கடைகள் இருக்குது. தோசை வந்து இந்த ரோட்டு கடைகளில் பார்த்திங்கன்னா $7 அதே இது நம்ம கடையில் போய் சாப்பிட்டிங்கனாக்கா $10 ஒரு தோசை வந்து $1000 ஆகும். ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இந்த ரோட்டு கடைகள் சாலை ஓரத்தில் வந்து இரவு நேரத்தில் வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதை பாருங்கள்.为什么人生如
愛變黃油，剩下枝枝淚流，未解心裏憂。伴着中高空天，為歡一生去守。一首用愛在深秋送大家，多謝晒大家嘅支持，多謝。用氣，用氣，用氣，好繼路，到家開心，然後自諸路後。நம்ம அடுத்ததாக அந்த அடுத்து நம்ம வந்து இந்த சிம்சா சுயிக்கு போகிறோம். அங்கே போயிட்டு தான் அந்த கடற்கரை நிறைய இதில் ஹாங்காங்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த பக்கம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும், நடுவில் கடல் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அது இந்த சிம்சா சுய். மிக முக்கியமான இடம் இது. வந்து அந்த இடத்துக்கு இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அதில் என்ன ஒரு பியூட்டினாக்கா, காலம்புற நம்ம இப்போ ஈவினிங் டயத்தில் போயிட்டுருக்கோம். மார்னிங் டயத்தில் தான் அது போனீங்கன்னா அங்கேருந்து அடுத்த இடத்த விக்டோரியா பீக்குன்னு போகணும். அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் பகலில் போகிறதுக்கு. இது எங்கள் ஊரில் ஒரு கிறிஸ்டின் சர்ச்சு. இது அவசியம் வர வழியிலேயே மாங்காங்லேருந்து சிம்சா சுய் வர பாதையிலே தான் இருக்குது. அதை பார்க்கலாம். இங்கே தான் இந்த இதில் ஹவுஸ் ஆஃப் கரி ஃபுல்லாக தமிழ் பில்டிங். இது காட்டுறேன், உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். இந்த பில்டிங்கில் வந்து இல்லாத கிடையாது. கிட்டத்தட்ட 40-50 ஹாஸ்டல் இருக்குது. நம்ம தமிழ் காய்கறி கடை எல்லாம் ஏகப்பட்ட மணி எக்ஸ்சேஞ்ச். இது அந்த மாதிரி ஏகப்பட்ட கடை, பெரிய மல்டி ஸ்டோர் பில்டிங்கு. அங்கே வந்து அப்போ நமக்கு கிடைக்காத ஜாமனே கிடையாது, அங்கே வாங்கிக்கலாம். இதுதான் அந்த 8 மாதிரி உள்ள சிம்சா சுய் அந்த கடற்கரை நான் சொன்னல. அதில் இந்த மாதிரியான இது படகு போக்குவரத்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. அது நடையிலே பல்வேறு சிலைகள், பல்வேறு முக்கியமான பிரபலங்களுடைய கைரேகைகள் வந்து அப்படியே சில்வரில் எடுத்து வச்சுருக்காங்க, அப்படியே அச்சு மாதிரி. அந்த மாதிரி இது வந்து மெயின் ரோடு. அங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த ரோடு தாண்டிங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியே இது போடுவோம். சிக்னல் ரெட்டு எரியறப்ப க்ரீன் போடுறப்ப பெல் அடிக்கும். டிங் 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 பெல் அடிக்கும். ஐடி எல்லாம் குயிக்காக பாஸ் ஆகி போயிடுவாங்க. இதுதான் இந்த சுங்கிங் மேன்சன். இதுதான் இது வந்து கிட்டத்தட்ட 10 அடுக்கு மாடி மேலே. அதில் கிட்டத்தட்ட 50-60 ஹாஸ்டல் இருக்குது. இந்த இடத்துல நான் சொன்னேன், நீங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டீங்கன்னாக்கா சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா இடமும் இங்கேருந்து சுற்றி பார்த்துக்கலாம். எய்த்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரோடு டேர்னிங்கில் போய் திரும்பிங்கனாக்கா அதான் பஸ் டெர்மினஸ்ஸு. எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பஸ்ஸு போகணுன்னு பார்த்துக்கலாம். எலக்ட்ரிக் ட்ரெயினும் மெட்ரோ ட்ரெயினும் அங்கேயே இருக்குது. அதனால் நம்ம இங்கே பிடிச்சி எந்த இடம் வேணுன்றது முதல் நாளே நம்ம இது பண்ணிட்டோம்னா அதுக்கு இந்த ட்ரெயின் ரூட்டு மேப்பை வந்து உங்களுக்கு பின்னாடி போடுறேன். அதில் மெட்ரோ எடுத்திங்கன்னா மெட்ரோ தான் ஈஸி. உங்களுக்கு குயிக்காக இந்த டிராஃபிக் இருக்காது, ஈஸியாக நம்ம போய் சேர்ந்துடலாம் ஒவ்வொரு இடத்துக்கும். நம்ம அந்த ஆக்டோபஸ் கார்டெலாம் வச்சுருக்கோம்ல, அதில் காட்டினாக்கே போகணும். அது ஒரு அருமையான பில்டிங்கு. ஏற்ற மாதிரி இது அந்த ரோடு ஏற்ற மாதிரி அதுங்க அந்த ரெட்டு விழுந்த உடனே கார்லாம் சர்ன்னு போகுது. டாக்ஸியில் ஜாஸ்தி. நம்ம இதுக்கு வந்து நம்ம இதுக்கு
பஸ்ஸும் மெட்ரோவும் ஓகே. டாக்ஸி எடுத்திங்கன்னா ஜாஸ்தி ஆகும். மெட்ரோ எங்கே போனாலுமே மெட்ரோ இருக்கு, ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் பஸ் இருக்குது, அது நம்ம போய்க்கலாம். இது மாதிரி ஃபவுண்டைனு பக்கத்துலேயே மியூசியம் இருக்குது, அந்த மியூசியமும் பார்க்கலாம். மியூசியம் என்ட்ரன்ஸ் ஃபீலாக கிடையாது, ஃப்ரீ தான். அந்த ஃபவுண்டைன் சூப்பராக. ஈவினிங் டயத்து வந்து அப்பா அந்த பக்கத்தில் இது ஒட்டின மாதிரியே தான் அந்த நான் சொன்ன அந்த பேர் என்ன, சிம்பனி ஆஃப் லைட்ஸுன்றது வந்து அது ஈவினிங் டயத்து உள்ளது. அதுக்கு ஆக்சுவலாக அவனி ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு தான் பேர். இந்த பாருங்க, இந்த ஹிப்ஹாப் பஸ்ஸு இது எங்கே போனாலும் இருக்கும். இந்த K11க்கு முன்னாடியே வந்து நிற்கும். இவன் நிறைய டூர்லாம் கூட்டிகிட்டு போவான். இதில் வகை வகையான டூர்லாம் இருக்குது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னாக்கா இங்கேருந்து எங்கேயும் சுற்றி போனால் நேராக இந்த பஸ்ஸிலே போய் முக்கியமான இடங்கள்லாம் பார்த்து வந்துடலாம். அவன் நிறைய ரேஞ்சில் வச்சுருக்கான். பைசாவுக்கு தகுந்த மாதிரி சில 6 இடம் 8 இடம் 12 இடம்ன்ற அந்த மாதிரி இடம் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம போய் கூட நம்ம பஸ்ஸை பிடிச்சி போகிறதுலாம் சிரமமாக இருக்கலாம். இதில் போனால் ஆனால் இறங்கி பார்க்க முடியாது, அப்படியே சிட்டி டூர் தான். பஸ்ஸு மேலே உட்காந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு மணி நேரத்தில் கொண்டு வந்து திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருவோம். அதான் இது அந்த அவனி ஆஃப் ஸ்டார்ஸ் அந்த இடத்துல தான் நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அது பக்கத்துலேயே தான். அது இந்த பக்கத்தில் மெயின் ரோடு, அந்த பக்கத்தில் இது வந்து மியூசியம் வச்சுருக்காங்க. அதில் பழங்கால அந்த ஓவியங்கள் சிலைகள் அது இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்க்கலாம். ஒன்றும் அதுக்கு அனுமதி கட்டணம் கிடையாது, ஃப்ரீ தான். பால் மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அந்த மஞ்சள் பஸ் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, சிவப்பு பஸ்ஸு, அது பக்கத்தில் தான் அந்த பஸ் டெர்மினஸ்ஸு. அங்கேருந்து தான் ஃபெரிக்கு போகிறவங்களும் நாளைக்கு நம்ம போகிற அந்த விக்டோரியா பார்க் அதுக்கு பஸ்ஸு போகிறதுக்கும் அங்கே தான் ஃபெரி போகிறதுக்கும் அங்கே தான் ஃபெரி இருக்குது. அங்கேருந்து நம்ம கூட ஏறி கிளம்பி ஃபெரியிலேருந்து கிளம்பி அக்கறைக்கு போகலாம். இக்கரையில் தான் நமக்கு இந்த ஹாங்காங் இருக்குது. கடற்கரையில் பெரிய ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்கோம். அது கடற்கரையில் கடலுக்கு மேலே பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு அருமையாக கிடைக்கும். அந்த பக்கத்தில் உள்ளதெல்லாம் அந்த பக்கம் உள்ள ஹாங்காங் ஈவினிங் டைம் மாதிரி இருக்கிறதுனால வந்து லைட்லாம் லேசாக ஒவ்வொரு லைட் எரியுது. இங்கே உள்ளது அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி. இங்கேருந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும். அப்படியே ஏதாவது ஒன்று பொறி தீனியை வாங்கிட்டு நடந்தோம்னா சும்மா அந்த பக்கம் இதுக்கு வந்து ஜில்லுன்னு காற்று அடிக்கும். நல்லா அருமையாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை ஈவினிங்கெல்லாம் கூட்டம் வருதா, ஏதாவது கையில் எப்போதுமே குடம் வச்சுருக்கணும். ஏன்னா திடீர்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது மழை பிரதேசனால திடீர்னு இருட்டிடும், திடீர்னு மழை பிடிச்சின்னு செம மழை பெய்யும். அது நமக்கு மழை பெஞ்சாவே வெளியில் இடம் போய் சுற்றிவே பார்க்க முடியாது. அந்த பில்டிங்கில் தான் ஒரு 2 நாளைக்கு பின்னாடி அதான் மழையிலே நல்லா மாட்டிக்கிட்டோம். அங்கே மாட்டிகிட்டு அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளே தான் கிடந்தோம். கூடை எடுத்து வர நல்லா தோப்பக்கரையாக நனைஞ்சி போயிடும். அந்த மாதிரி அந்த கடற்கரையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அதில் நிறைய சிலைகள், நிறைய சரித்திர புகழ் பெற்றதெல்லாம் இருக்குது. ஒரு குடம் மாதிரி வச்சுருக்காங்க, அது ஸ்டைல். அங்கே எல்லா மக்கள்லாம் இந்த வெளியே எவ்வளோ மக்கள். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இந்திக்காரங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க, எக்கச்சக்கமாக. எல்லாம் வடநாடு குஜராத்து அது இது சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மலையாளக்காரங்களும் நிறைய பேர் வராங்க சுற்றி பார்க்குறதுக்கு. அவ்வளோ அருமையான வியூவாக இருக்குது. ஆஹா சூப்பராக இருக்குது. இப்போ நாளைக்கு இங்கே தான் அக்கறைக்கு போகணும். ஃபெரி சர்வீஸ் பிடிச்சி அங்கே தான் அந்த மலை மேலே வந்து விக்டோரியா பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அதோடைய விவரத்தை வந்து நம்ம நாளைக்கு நான் சொல்கிறேன். இப்போக்கி நம்ம அந்த ஈவினிங் உள்ளதை வந்து சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்ப்போம். சுற்றிங்க ஏன்னா எவ்வளோ நேரம் வேணால் பார்க்கலாம். இது பக்கத்தில் தான் நம்ம ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் ரூம் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் இந்த சிம்சா ஸ்விங்கிலே நம்ம ரூம் போட்டிருக்கோம். அந்த மாங்காங்க்லேருந்து இங்கே வந்து தங்கிக்கலாம். இது பக்கத்தில் இருக்க நிமிஷத்தில் 5 நிமிஷத்தோட வந்து பார்த்துட்டு போகலாம்.
ரூம் ரெண்ட்டு ரொம்ப கம்மி தான், 500லேருந்து 600 தான். சாப்பாடை பற்றி பிரச்சனை கிடையாது. வெளியில் எங்கே ரொம்ப தொலைவு போகணுன்னாக்கா 8 மணி போல் 8 மணிக்கு ஆரம்பிக்கும். 8 மணிக்கு கிளம்புற சாப்பாடே ரெடியாகி வந்துடும். வடநாட்டுக்காரங்க கடையும் உள்ளே ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் இது மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஃப்ரூட்ஸு, இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களா அது எல்லாமே இருக்குது அதுங்க. அதனால் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு மத்தியானம் போகிறாங்கன்னா சாப்பாடு கூட கட்டிக்கிட்டு அப்படியே ஏறிடலாம். சாப்பாடெல்லாம் அவங்க பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அழகாக எடுத்து நம்ம எங்கே போகிறோமோ சாப்பாடை பற்றி நம்ம பிரச்சனை கிடையாது. மெயினாக இந்த மாதிரியான சாப்பாடு கிடைக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி பட்ஜெட்டு டூர் வரவங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். இல்லைனாக்கா ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா சாப்பாடு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கே நமக்கு எக்கச்சக்கம். அதுவும் ஹாங்காங்கில் வந்து சாப்பாடு விலைலாம் ஜாஸ்தி. நான் சொல்கிறேன், இப்போ 2 இட்லி 25 ரூபா, 250 ரூபான்றதே ஜாஸ்தி மாதிரி நமக்கு தெரியும். அது என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிறதுலே அதான் கம்மின்றப்போ அதை வாங்கிக்கிட்டு நம்ம சாப்பாடை கட்டிக்கிட்டோம்னா கிளம்புற கட்டிக்கிட்டோம்னா எங்கே வேணுமோ அந்த டூருக்கு தகுந்த மாதிரி போயிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஈவினிங் டயத்தை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து 8 மணிக்கு தான் அந்த லைட்டு போடுவாங்க, ஆப்போசிட் சைடு லைட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 6:30 6:45 போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போயே லேசாக லைட்லாம் ஒன்று ஏரியா 8 மணிக்கு ஃபுல் லைட்டு கரெக்டாக போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும். அதை நான் பின்னாடி எடுத்துருக்கேன். அதை பின்னாடி ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த இது ஃபுல் இது காட்டுறேன். அந்த மாதிரி என்ன. அதனால் இப்போ நாளைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுதான் அந்த கிளாக் டவர். இதில் இது ஒரு ஃபேமஸ் அங்கே அந்த கடற்கரை ஓரத்துலேயே தான் இருக்குது. கிளாக் டவரு கீழே தான் ஃபுல்லாக அந்த ஜெட்டி ஃபெரி இருக்குது, கப்பலுக்கு போகிற ஃபெரி இருக்குது. அதுக்கு கீழே தான் சைடில் தான் ஃபுல்லாக பஸ்ஸு டெர்மினல்ஸு. எங்கே போனாலும் டவுன் பஸ் இது எல்லாம் இந்த 21 ஏன்னா இங்கேருந்தே கிளம்போம். அந்த மாதிரி வந்து முக்கியமான இடம் இது, இந்த இடம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். பிடிச்சிருக்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை, பை பாய்.